தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான் சுந்தர் பிச்சை. இவரது அளவான திறமையாலேயே வெளிநாட்டில் மேற்படிப்பு படிக்க வாய்ப்பு கிடைத்தது. படித்துக் கொண்டிருந்த போது சரியாக சாப்பிடாமல், கையில் பணம் இல்லாமல், டெலிபோன் இருந்தாலும் வீட்டுக்கு போன் செய்ய முடியாத நிலையில் இருந்தார். இப்படி இருந்த போதும் படிப்பை முடித்து பின்னர் 2000ஆம் ஆண்டில் கூகுளில் ஒரு சாதாரண பதவியில் வேலை கிடைத்தது. அப்போது சுந்தர் பிச்சை கூகுளுக்கென்றே தனியாக ஒரு இணைய உலாவி பிரவுசர் இருக்க வேண்டும் என்று ஒரு ஐடியாவை முன்வைத்தார். அந்த ஐடியாவை கேட்ட அப்போது இருந்த கூகுள் நிறுவனத்தின் சில அதிகாரிகள் திரித்து பறிக்காமல் நக்கல் செய்தார்களாம். ஆனால் சுந்தர் பிச்சை தனது ஐடியாவை கூகுளின் நிறுவனர் லாரி பேஜ் அவர்களிடம் கூறினார். அவர் அந்த ஐடியாவை உடனடியாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துமாறு கூறியதால் தான் கூகுள் குரோம் உருவாகியது. இவரது கடின உழைப்பாலேயே ஒரு காலத்தில் இவரது ஐடியாவை பார்த்து சிரித்த அதே CEO பதவியில் 2015ஆம் ஆண்டில் சுந்தர் பிச்சை நியமிக்கப்பட்டார். ஆரம்ப காலத்தில் 0 இருந்த இவரது சம்பளம் இன்று 0 வைக்கவே இடமில்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. சுந்தர் பிச்சையின் தற்போதைய மாத வருமானம் மட்டுமே கிட்டத்தட்ட 166 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. கூகுள் CEO சுந்தர் பிச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்டில் கூறுங்கள்.